சிவபெருமான் கைலாய மலையில ஒரு தடவை இருக்கும்போது, எருமை மாடு அவர்கிட்ட போயிட்டு, "பசுமாட எல்லாரும் மதிக்கிறாங்க. ஆனா, எங்கள யாருமே மதிக்கிறதில்ல. யாரையாவது திட்டணும்னா கூட எங்க பேர சொல்லி தான் திட்டுறாங்க. எரும மாட்டுல மழை பெஞ்சது மாரி நிக்குது பாரு." அப்படிங்கிறதா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் எங்களுடைய பேர தான் யூஸ் பண்றாங்க. அதனால எங்களுக்கு அந்த விஷயம் புடிக்கல. நீங்க எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் விமோச்சனம் குடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ சிவபெருமான் சொன்னாராம், "நீங்க சேறு, சகதின்னு சொல்லி போய் உருள்றீங்கல்ல, அதுல இருந்து நீங்க கொஞ்சம் விடுபட்டு இருக்கணும். அதாவது அதுல போய் உருளக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எரும மாடு சொன்னுச்சாம், "அதெல்லாம் முடியாது. என்னால அங்கலாம் போகாம இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிருச்சாம். அது போனதுக்கு அப்புறமா பார்வதி தேவியார் கேட்டாங்களாம், "எரும மாடு கேட்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே! எதுக்கு எடுத்தாலும் திட்டுறதுக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும்." அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவபெருமான் சொன்னாராம், "நம்மளுடைய சந்தோஷம் அப்படின்றதுல எதையாவது ஒண்ண விட்டு குடுத்தா மட்டும் தான் முழுமையான சந்தோஷம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில வரும்." அப்படின்னு சொன்னாராம். அதாவது தியாகம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.